பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்னோட கூட பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அதாவது ஒருமனப்பாட்டின் ஆவி. 15வது அதிகாரத்துல அது 2வது செகண்ட் ஆஃப், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையால் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு இருக்கு. எந்த காரியத்திலாவது அப்படின்னா, உங்க குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் உங்க ஊழியத்திலையும் தேவனுக்கு உரிய ஒரு மனப்பாட்டின் ஆவி இல்ல வேற ஒரு ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கெடுக்கிற வேற சிந்தை இருந்ததுன்னா ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு. அப்ப குடும்பத்துல அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் வரலங்கச்சு அங்க தர்க்கமும் ஆர்குமெண்ட்ஸ் வருது. நீங்க செய்யற வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, சபையில எந்த இடத்துல போனாலும், நீங்க குடியிருக்கிற இடத்துல, அப்போ அந்த மாதிரி வரைச்சு அது ஒருமனப்பாட்டின் ஆவியை கெடுக்குதுனாக்கா அது தேவனுடைய சிந்தையா இல்லாத வேற ஏதோ ஒரு காரியமா இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாக்க அதுக்காக தேவன் கிட்ட ஜபம் பண்ணி அந்த காரியங்களிலிருந்து விடுதலை ஆகும்படி குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, சபையிலையும் சரி, வேலை செய்யற இடம், நம்ம வசிக்கிற இடத்துலையும் எப்படி ஒருமனப்பாட்டின் ஆவியை காத்துக்கொள்ள, அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நடந்து கொள்ளும்படியாக நம்ம ஜபிக்கிறச்சு. நிச்சயமா தேவன் ஒருமனப்பாட்டின் ஆவியை தருவார். ஆமீன். நம்ம ஜபிக்கலாம்.